வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கூட்டு சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செய்யறது ரொம்ப ஈஸி தான். நீங்க குயிக்கா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துறோம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்கோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தக்காளி 1, 2 பச்சை மிளகாய். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம அதை அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துடலாம். எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதை வச்சுட்டேன். இப்போ தோலெல்லாம் உரிச்சிடலாம். உரிச்சிட்டு இப்படி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிடலாம். இல்லைனா கரண்டி வச்சு நீங்கள் மேஷ் பண்ணி விடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்படின்னா நம்ம கையை வச்சே மேஷ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக மேஷ் ஆகிடும். இப்போ எல்லாத்தையுமே மேஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே மேஷ் பண்ணியாச்சு. நான் எடுத்து வச்சுட்டேன். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் அதில் கடுகு சேர்த்துருக்கேன். நான் அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் இதில் உளுந்து சேர்த்துடலாம். இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை அப்படியே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சியை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துருங்க. இல்லைனா இஞ்சியை லேசாக தட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். தக்காளியிலேருந்து நல்லா பச்சை வாசனைலாம் போய் தக்காளி நல்லா சாஃப்டாகி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நம்ம தக்காளி ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா தக்காளி ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுலாம். 1/2 கப் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டுலாம். 2 அல்ல 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடட்டும். இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நாம் மசிச்சு வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா அது மிக்ஸ் ஆகட்டும். நல்லா உருளைக்கிழங்குக்குள்ள அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு
சுவையான உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடும். இதை நம்ம சாதம், பூரி, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தங்கள் புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட கூட்டு தயாராகிடுச்சு. நான் இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் எதோடு வச்சு சாப்பிட்டீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.